ஜில்லா படத்துல குட்டி குழந்தை வர்றது நீங்க தானே? கீழ விழுந்து மண்டைய உடைச்சுப்பேன். எப்படி சொல்றான் பாருங்க. பயம்படுத்துற ஒரு விஷயம் என்ன? பயம்படுத்துற விஷயம் வந்து ராட்சசன்ல அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நான் தனியா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே பயம் வந்துருச்சு. மணி அக்காவை வந்து அவங்க விஜய் டிவில இருக்கும்போது தெரியும். அவ்வளவு க்ளோஸ் இல்ல. சத்தியமா சொல்றேன், அப்படி ஒருத்தவங்க நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. ரொம்ப 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 வீட்ல எதுக்கு சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல, அதுக்கு ரூமுக்கே ஒரு அழகு. 2 கேம் இருக்கு. ஒன்னு ட்ரூத் ஆர் டேர், இன்னொன்னு ராங் ஆன்சர் ஒன்லி. உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? நாயினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாத்தி யோசிங்க சொல்றது. இது வந்து ஃபேவரட் ஃபுட், பிடிக்காத ஃபுட் நேம் சொல்லிருங்க. அப்பனா அது பிடிச்சதா பிடிக்காதனா உங்களுக்கு எப்படி தெரியும்? worst advice you got? காதலிச்சு பார், லைஃப் நல்லா இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூல தனுஷ் சார் சொல்லிருப்பாரு, லவ் இஸ் an overrated emotion நினைக்கிறேன் அப்படின்பாரு. லவ் தான் நம்ம லைஃப்னு இல்ல, லைஃப்ல ஒரு பார்ட் தான் லவ். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ யார் கூட போகுது அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் கூட போகுது. ரவீனா தாக நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ரவீனா. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. உங்க சிரிச்ச முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இந்த ஒரு சில முகத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காரணமே இல்லாம சிரிப்பு வரும். ஒரு மாதிரி சந்தோஷம், பாசிட்டிவிட்டி வரும். ஏங்க ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. சிரிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். கண்டிப்பா உண்மை. இல்ல ஆமா தானே, நீங்க பாக்கியசாலி. இவர் பேசுறதுல பார்த்தா நமக்கு அப்படியே மேல போய்கிட்டே இருக்கோமே. அப்புறம் உங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது மணிமேகலை அக்காவை பத்தி நீங்க வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி சூப்பரா வந்து நீங்க வந்து போட்டிருந்தீங்க. நீங்க வந்து ஆங்கர் மட்டும் இல்ல, எங்களோட ஃபேவரட் பர்சனல் ஆங்கர் நிறைய நீங்க போட்டிருந்தீங்க. சோ மணிமேகலை பத்தி சொல்லுங்க. மணி அக்காவை வந்து அவங்க விஜய் டிவில இருக்கும்போது தெரியும். நான் அப்போ அவ்வளவு க்ளோஸ் இல்ல. பட் டிஜேடி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து அவங்களும் அந்த டெலிவிஷன் விட்டு வேற ஒரு சேனல் போகும்போது தான் எனக்கும் அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போதான் ஒரு பர்சன் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும். நிறைய பேர் வெளியில இருந்து பார்த்து என்ன வேணா சொல்லலாம். ஆனா வந்து அவங்க கூட இருக்கும்போது தான் உண்மையாவே அவங்க அப்படியா இல்ல வேற மாதிரியான்றது நமக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிட்டு அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு சத்தியமா சொல்றேன், அப்படி ஒருத்தவங்க நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. ரொம்ப 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 கிரவுண்டடா ரொம்ப நல்லவங்க அவங்க. லைக் ஐ சீரியஸ்லி ப்ரே தட் அவங்களுக்கு லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கணும்னு. ஏன்னா சில பேர் வந்து ஃபேக்கா இருப்பாங்க, தான் நல்லவ அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு நடிப்பாங்க. அந்த மாதிரி நடிக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஈஸியா தெரிஞ்சிரும். நான் அந்த மாதிரி அவங்க கூட நமக்கு ஒரு கனெக்டே இருக்காது. ஆனா இவங்க ஜென்யூனாவே வந்து அவங்களுக்கு அது உள்ளே இருக்கு. அவங்க அந்த ஃபேக்கா அப்படி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்னு வரு மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து மணி அக்காவை ரொம்ப பிடிக்கும். நார்மலா ஒருத்தங்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. அப்படி பிடிக்குதுன்னா அவங்க நிஜமாவே அந்த மாதிரி தான். எனக்கு மூக்குல அடிபட்டுச்சு அந்த ஒரு ஷோ பண்றப்போ. ஸோ அவங்க வந்து அந்த செட்ல இருக்கும்போது பத்திரம், கேர்ஃபுல் அப்படிலாம் சொல்லிட்டு விட்டுறலாம். இவங்க என்னன்னா எனக்கு அதுக்கப்புறம் 1 வீக்கா வந்து டெய்லி ஃபோன் பண்ணிட்டு, உனக்கு ஓகேவா மூக்கு, உனக்கு ஏதாவதுனா கேளு, ஏதாவது பண்ணுனா சொல்லு, நான் கூட்டு போறேன். இவங்க அந்த ஷோக்கு ஆங்கர், நான் கண்டஸ்டன்ட். அவங்க அது பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனா அவங்க அவ்வளோ பர்சனலா போய் என்னை வந்து கேர் பண்ணி, எனக்குன்னு இல்லை எல்லாரையுமே அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒருத்தருக்கும் பர்சனலா கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கும் அனலைஸ் பண்ணி இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இது தேவைப்படும், இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் கிஃப்ட் பண்ணாங்க, சாப்பாடு போட்டாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆனா அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவங்க. சூப்பர். நம்மளும் வீட்டுக்கு வெளியில போய் நின்றலாம். மன்னிச்சிருங்க, நாளா போட்டுல சோறாவது போடுவாங்கல, சாப்பிட்டு வந்துடலாம். சூப்பர். சோ ஸ்வீட்ல அவங்க செம்ம ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப ஜென்யூனானவங்க. இந்த மாதிரி நம்மளோட ஜர்னில வர்ற நிறைய பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாம், அவங்க கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும். அந்த மாதிரி இப்ப மணிமேகலை மாதிரி நீங்க நான் மீட் பண்ண பர்சன்ல வந்து இவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி பர்சன்ஸ் யாராவது இருக்கிறாங்களா? லைக் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். சப்போர்ட்டிவ் ஆஸ் இன் என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணாலும் நான் இருக்கேன். லைக் வர்க்லயா இருக்கட்டும், லைக் வேற பர்சனல் ப்ராப்ளத்துல சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி. இல்ல எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் தெரியாது. என்னங்க சொல்றீங்க? இல்லையா? நிறைய ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு ரொம்ப கம்மி பேர் தான் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ அதுலயும் நான் ரெகுலரா யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. அப்படி எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வேற மாதிரி ஆஃபீஸ் பண்ணலையா, அங்கதான் எனக்கு ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸே கிடைச்சாங்க. அங்க நாங்க 4 இன்டர்ன்ஸ் மாதிரி நடிச்சிருப்போம். நாங்க 4 பேர் தான் அங்க ஃப்ரெண்ட்ஸே. ஸோ அதுல எனக்கு ஜெயசீலன், சப்னா, விஸ்வா அவங்க எல்லாம் க்ளோஸ். ஸோ அவங்க கூட நல்லா பேசுவேன். அவங்க நிஜமாவே சப்போர்ட்டிவ் தான். ரியல் லைஃப்ல இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது நான் புலம்பணும் அப்படின்னா நான் போய் புலம்புவேன். அவங்க அதுக்கான சொல்யூஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி, வீட்டுல எதுக்கு சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க?
இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டு நான் வீட்ல இல்லாதப்ப போய் எங்க வீட்டை சுத்தி பாத்தீங்க. நீங்க இருந்தீங்களா விட மாட்டீங்களா? அதனால இல்லாத டைமா போடும். ஏன் சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸா ஒரு ரூம் ஃபுல்லா இருக்கு. ஒரு சின்ன இதுல இருந்தா பரவாயில்ல, ஒரு ரூம் ஃபுல்லா டாய்ஸா போட்டு வச்சிருக்காங்க. என் தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பேய் படம் எல்லாம் பார்த்து பயந்துருப்பான் போல, அந்த ரூமுக்கே போக மாட்டான். பேய் இருக்குன்றான். அந்த மாதிரி கீழே கொட்டி வச்சிருக்கீங்க. அவ்வளவு டாய்ஸ்க்குனே ஒரு ரூம் தனியா இருக்கு கைஸ். அதை நான் உங்களுக்கு வீடியோல வந்து அட்டாச் பண்றேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, அதுக்கு ரூமுக்கே ஒரு அழகு. நான் அதுங்க கூட தூங்குறது இல்ல இப்போ. இதுங்க கூட அந்த பொம்மை தூங்குறது இல்ல. ஓகே, நான் தனியா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே பயம் வந்துருச்சு. இன்னொன்னு உங்க பெட்ரூம்ல வந்து இவ்வளவு ஹைட்டுக்கு, என் கழுத்து ஹைட்டுக்கு பெட் இருக்கும். அதுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி மேல போய் படுத்தோம்னா அது நம்மளோட பெரிய ஜெய்ஜாண்டிக்கு ஒரு கரடி பொம்மை படுத்து கிடக்கும். தள்ளி போயிது. சூப்பரா இருந்துச்சு உங்க வீடியோ. எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க. டாக்ஸா இருக்கட்டும், கீழே நீங்க ஹால்ல வச்சிருக்கிற மியூசிக் எல்லாமே வந்து பயங்கரமா வந்து எல்லாமே அம்மா தான். அவங்க தான் ஃபுல் மெயின்டெனன்ஸ். சூப்பர். நல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரிலாக்ஸ் ஆயிரும்ல, ஜாலியா இருக்கும். ஸோ சூப்பர். ப்ராஜெக்ட் வந்திருக்கலாம். மார்க்கெட் பில்லா ஒரு எப்படிங்க அப்படி டான்ஸ் ஆடுறீங்க? தெரியும் எனக்கு ரவீனானா டான்ஸ் பயங்கரமா போட்டு கொளுத்திடுவாங்க. ஆனா இதுல அந்த ஃபோக்கு அல்டிமேட், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அல்டிமேட். அதுவும் கோயம்பேடு மாதிரியான ஒரு மார்க்கெட் ஓப்பன் பிளேஸ்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுல ஒரு பயங்கரமான ஒரு குத்து டான்ஸ் அனுபவத்தை சொல்லுங்க. எப்படி இல்ல முக்கியமா ஸ்டெப்ஸுக்கான கிரெடிட்ஸ் வந்து கோரியோகிராஃபர் விஷால் சருக்கு தான் கொடுக்கணும். ஒரு மாதிரி சூப்பரா கம்போஸ் பண்ணியிருந்தாரு, ஐ மீன் கோரியோ பண்ணியிருந்தாரு. அண்ட் எனர்ஜி வந்து அதுதான் கூட ஆடுற அந்த கௌதம். அவரு ஏன் நானும் கௌதம் தான். அதுதான் கௌதம் இந்த மாதிரிதான் அவரும் எனர்ஜி அப்படியே செதற விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஐயோ ஆத்தி இவரு கூட ஆடணும்னா நம்ம கொஞ்சம் உஷாரா ஆடணும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு ஓப்பன்ல ஆடும்போது ஒரு 10 பேர் பார்த்தாலே ஒரு மாதிரி நமக்கு பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. சோ அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு எனர்ஜி வந்துருச்சு. சூப்பர். அது ஈஸி தான் இல்லையா? வெளியில கிரவுட் எல்லாம் பார்த்தாங்கன்னா கூச்சமா இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வேற வழி இல்லையே, பண்ணிதானே. ஏன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி சுத்தி ஃபுல்லா பாய்ஸ், நம்ம மட்டும் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மாதிரி கலாய்க்கலாம் செஞ்சாங்க. கூட்டத்துல அப்படிலாம் சொன்னாங்க, என்னென்னமோ சொல்லி கலாய்ச்சாங்க. பட் ஆனா அப்படியே ஆடிட்டு முடிஞ்சிச்சு. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹேப்பன் ஆச்சு? தமிழ், தெலுங்கு, தமிழ்ல லேட்டா தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தெலுங்குல போயிருச்சு இல்லையா? சோ ஐ திங்க் தெலுங்கோட தமிழ் நம்ம ஊர்ல வந்து பயங்கர ஹிட்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ஜாஸ்தி போயிட்டு இருக்கு, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. போட்டு 24 ஹவர்ஸ்ல நல்ல வியூ 700k கிட்ட போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ 800 and something போயிருக்கு. ஆமா, ட்ரீட் வச்சிருங்க. கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் பிரவீன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தெலுங்கு பையன் தமிழ் பொண்ணு, சோ தெலுங்கு பையனுக்கு தெலுங்குல எடுக்கிறோம், தமிழ் பொண்ணுக்கு தமிழ்ல எடுக்கிறோம் அப்படின்னாங்க. வித்தியாசமா இருக்கே, பண்ணுங்க. அதாவது நம்ம 2 லாங்குவேஜ்லயும் சாங் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே நல்லா இருக்கு. அண்ட் ஃபுல் டான்ஸ் நம்பரா தான் போறோம் அப்படின்னாங்க. ஓகே டன், டான்ஸ்னாலே நல்ல விஷயம், கம்ஃபர்டபுளான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அண்ட் வந்து எனக்கு என்னன்னா சார் என்ன சொன்னார்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய சாங் ஷூட் பண்ணியிருக்கேன், ஆனா என் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எந்த ஃபீமேல் லீடுமே வந்து லிப்சிங்க் பண்ணதே இல்லை, தெலுங்கு பாட்டு பாடினது இல்லை, நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன ஈகோ டச் பண்ணிட்டீங்க, எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி அந்த லிப்பெல்லாம் கரெக்டா பார்த்து பாடிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்ப தமிழ்ல பாக்கும்போது தெலுங்கு லிப்ல அடுத்த கேள்வியா தான் வைக்கலாம்னு இருந்தேன். என்னங்க தமிழ்ல லிரிக்ஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, வாயசை வேற மாதிரி இருக்கு அப்படி. ஆக்சுவலி நம்ம பாடாம எடுத்திருந்தாலாவது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிருக்கலாம். நான் ஃபுல்லா தெலுங்குல பாடிட்டு இருக்கேன், தமிழ்ல பாட்டு ஓடிட்டு இருக்கோம். சோ நானும் அதான் நினைச்சேன், இன்னும் ஒரு நாள் டைம் இருந்திருந்தா ரெண்டுத்துக்குமே ஷூட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. ரெண்டுக்குமே ஷூட் பண்றது ரொம்ப டஃப்பான விஷயம் இல்ல? ஆமா, டைமும் கொஞ்சம் ஜாஸ்தி. டைம் ரொம்ப. எங்களுக்கு என்னன்னா லொகேஷன் அண்ட் டைம். லொகேஷன் எங்களுக்கு அந்த நாளைக்கு மட்டும் தான் அவேலபிள். இது 24 ஹவர்ஸ் ஷூட் பண்ண பாட்டு வேற. ஒரே அடியா அடிச்சு முடிச்சிட்டோம். எனர்ஜி எங்க இருந்து எடுத்தீங்க அத சொல்லுங்க. 24 ஹவர்ஸ்ல இவ்ளோ. நான் என்னன்னா சரி ஓகே எங்கயாவது டான்சர்ஸ்க்கு சிங்கர்ஸ்க்குலாம் ரெஸ்ட் கொடுப்பாங்க பாட்டுலன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. 4 நிமிஷம் பாட்டு 4 நிமிஷம் ஆடுறாங்க, 4 நிமிஷம் பாட்டு 4 நிமிஷம் ஆடுறாங்க, 4 நிமிஷம் பாடுறாங்க, ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 4 நிமிஷம் ஃபுட்டேஜ் 24 ஹவர்ஸ்ல எடுக்கிறது ஆக்சுவலா ரொம்ப டஃப் தான். அந்த செட்டா இருக்கட்டும், லைக் கோரியோவா இருக்கட்டும், ரீடேக்லாம் போச்சுன்னா ஜாஸ்தி போகும், லைட் இஷ்யூ இருக்கும். இதெல்லாம் எப்படி இருந்தது? இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு 24 ஹவர்ஸ் அனுபவம்? கூட ஆடுறாங்கல்ல பாய்ஸ், அவங்களும் ஒரு தனி எனர்ஜி தான். அவங்க அப்படியே சொல்லும் போதே நமக்கு ஒரு எனர்ஜி தானா வந்துடும். அண்ட் இந்த முக்கியமா எங்களுக்கு எங்க டைம் ரொம்ப கன்சியூம் இந்த லைட் செட் பண்ணி கேமரா ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆளுங்க வந்து போவாங்க வருவாங்க, நம்ம அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? எல்லாம் ரெடியா இருப்போம், அப்பதான் ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஐயோ அப்படின்னு வரும், திருப்பி வைப்போம், அப்பதான் ஏதாவது நடக்கும். சோ அந்த மாதிரி கொஞ்சம் டிலே இருந்துச்சு, மத்தபடி பக்காவா இருந்துச்சு, ஜாலியா டீமா யூனிட்டா பயங்கர செம்மையா போச்சு, எனர்ஜியா இருந்ததுனால. எங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் லொகேஷன், இன்னைக்கு ஒரு நாள்ல முடிச்சே ஆகணும், எப்படின்னா முடிக்கணும் அப்படிதான். சோ அதனால ஃபுல்லா போயிருச்சு. உங்களுக்கு வந்து ஓகே நமக்கு தீனி போடுற மாதிரி ஒரு டான்ஸ் ஷூட், ஒரு எனர்ஜி ஷூட், நம்மளும் கொஞ்சம் எனர்ஜியான பர்சன், ஜாலியா போயிருக்கும். பண்றோம். ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லுங்க.
ஏன்னா ப்ரொடக்ஷன்ல நான் கேள்விப்பட்டது என்ன விஷயம்னா இந்த இதுல வர்ற ரெவன்யூல ஒரு பெர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்ட்டுக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ ஹாப்பி அதை கேட்கும்போது. ஸோ ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் என்னன்னா ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன். ஆக்சுவலி இதுக்கு பேமெண்ட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் அதை நான் வந்து சொல்லி காட்டணும்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து ஏன்னா இவங்க வந்து இப்படி ஒரு நல்ல விஷயமும் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. அண்ட் இவங்க லேபிளுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஓன் லேபிளில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நிறைய விதத்துல பார்த்தா சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த சாங் எப்படி போகும், என்ன பண்ணும் அதெல்லாம் தெரியாது. பட் ஆனா ஒரு இது பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கிட்டோம். அதே மாதிரி ரொம்ப நல்லா பாத்துக்கவும் செஞ்சாங்க. எங்களுக்கு கேரவன் வச்சிருந்தாங்க அண்ட் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க, எப்பயுமே கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. டீம் வைஸ் எல்லாம் பக்காவா இருந்தது ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாமே. ஸோ அதனால பெருசா கஷ்டமே தெரியல. ஸோ அதனால நல்லா போயிருச்சு. இன்னொன்னு தெலுங்குலயும் ரிலீஸ் ஆகுறதுனால நம்ம கொஞ்சம் ஃபேஸ் வந்து வைடா கொஞ்சம் ரீச் ஆகுங்கிற ஒரு பிளஸும் வந்து இந்த பாட்டுல இருக்கும். இது எவரு அம்மாயி அப்படின்னு கேட்பாங்கல்ல, தெலுங்கு கத்துக்கிட்டீங்க போலயே. ஏதோ லைட்டா இப்போ நம்ம தெலுங்குல மாట్లాடு இட்ஸ் a pan India. இப்போ சாங் ரெண்டு லாங்குவேஜ்ங்கற மாதிரி இப்போ தெலுங்கு తెలుసా குறச்சு తెలుసు. என்ன மலையாளம் மலையாளம் வருதா அது? என்ன சொல்லுவாங்க? కొంచెం 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 తెలుసు. తెలుగులో మాట్లాడు మేడం. బోన్ చేసా? నాకు కూడా కొంచెం తా తెలుసు. తెలుసు కొంచెం తెలుసు వచ్చి நம்ம பில்டப் கொடுத்தறலாம். டைம் என்னங்க இப்பல சைடு லாங்குவேஜ்ல போயிட்டு இருக்கு. எப்படி நமக்கு தெரிஞ்ச தெலுங்கும் சூப்பர். சோ ஹாப்பி ரவீனா இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தது. ஆஃப் கோர்ஸ் நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சாங் ப்ராஜெக்ட்டே பண்ணி டான்ஸ் ப்ராஜெக்ட்டா பண்ணி கொடுங்க. அதுல வந்து கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். ஆனா ஒரு பயமும் இருக்கு, எங்க டான்ஸ் ஆடிட்டே இருந்தாலும் போர் அடிச்சிருமோ இவங்களுக்கு அப்படின்னு. லைக் ஆக்டிங் வைஸும் வரணும். ஏன்னா ராட்சசன்ல அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜில்லா படத்துல குட்டி குழந்தை வர்றது நீங்க தானே உளுந்து கீழ உளுந்து மண்டை உடைச்சுப்பேன் எப்படி சொல்றான் பாருங்க அந்த இது. சோ இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்லயும் நாங்க வந்து பாத்துருக்கோம். அதனால இதுவும் நீங்க பண்ணணும்ங்கற ஆசை. சோ இந்த சைடு ஆக்டிங் சைடு வந்துறலாம். என்னென்ன அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து வெப் சீரிஸ் ஒன்னு, மூவி ஒன்னு போயிட்டு இருக்கு. அது போக ஒரு ஆல்பம் சாங் இன்னொன்னு வெயிட்டிங்ல இருக்கு. அண்ட் இன்னும் வேற என்னென்ன வரதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு இல்லையா? வேற மாதிரி ஆபீஸ்ல உங்களுக்கு வந்து இவர் கூட எல்லாம் காம்பினேஷன் இருக்குல, நம்ம ஜெயசீலன் விக்கல்ஸ் விக்ரம். விக்கல்ஸ் விக்ரம் இப்போ அவர் பிக் பாஸ் போயிருக்காரு. பிக் பாஸ்ல ஆக்சுவலி நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. வேற மாதிரி ஆபீஸ்ல வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆள்லே ஒரு ஆள்னா அவர் நல்லா நோட் பண்ணுவாரு, நல்லா பேசுவாரு. அங்க இந்த ரொம்ப கதை அடிச்சுட்டு அந்த மாதிரி டைப்லாம் இல்ல. அவரு ஒரு மாதிரி ரொம்ப டீசென்ட்டா இருந்து அப்படிதான் நான் அவரை பார்த்திருக்கேன். ஓகே. இந்த சீசன் பாக்குறீங்களா? அப்பப்போ பாப்பேன். ஏதாவது சாட்டர்டே சண்டேல பயங்கரமா ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஜய் சேது சார் ஏதாவது ரோஸ் பண்றாருன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த சீசன் விக்ரம்க்கு என்ன சொல்றாங்கன்னா, பாவம் அவரு ஜாலியான மனுஷனை சீரியஸாவே காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அப்படியே உங்க வீட்டை பத்தி வந்துடலாம். ஸ்டார்டிங்கே வீட்டை பத்தி கேட்டோம். எனக்கு வந்து அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. வீட்டுல அம்மா நாய்க்குட்டிங்க எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? சொல்லுங்க. வீடு எவ்வளவு ஸ்பெஷல், அம்மா எவ்வளவு ஸ்பெஷல், நாய்க்குட்டிங்க எல்லாமே எவ்வளவு ஸ்பெஷல்? வீடு அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம எங்க உலகமே சுத்தினாலும் லாஸ்ட்ல வீட்டுக்கு தான் வரணும். அந்த வீடு நமக்கு பாசிட்டிவா இருந்தாதான் வந்து நம்மளால அங்க இருக்கவே முடியல, வீட்டுல இருக்கவே தோணாது. என் வீடு எனக்கு அப்படிதான். நான் எங்க இருந்தாலும் எனக்கு என் வீட்டுல இருந்தாலே போதும். ஏன்னா வந்து என் வீட்டுல இருந்துச்சா நான் இருந்துட்டே இருப்பேன், எங்கேயும் போகாம வீட்டுல இரு அப்படின்னா இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு வீடுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு இடம். மேபி அது இப்ப நாங்க இருக்கிறது வாடகை வீடு தான். ஆனா அந்த வீடு மாறினா அதே பாசிட்டிவிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா வந்து அப்படி வந்து மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. அந்த செடி எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி. அதுவும் நீங்க இருக்கிற இடம் வந்து அவுட்டர், சென்னை அவுட்டர்ல நல்லா ஓபன் பண்ணா ஃபுல்லா ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கும். காத்து சூப்பர் காத்து அடிக்குது உங்க ஏரியால. ஜாலியா இருக்கு. ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை. இப்ப போட்டாங்க ரோடு. அப்படியா? அடுத்து ஹோம் டூர் ரெடி ஆயிருச்சு. ரவீனா 2.0 ஹோம் டூர் ரெடி ஆயிருச்சு. சின்ன கேம் ஒன்னு வச்சிருக்கேன். ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரி தான். 2 இது இருக்கு. நம்ம ஜாலியா முடிச்சிடலாம். 2 கேம் இருக்கு. ஒன்னு ட்ரூத் ஆர் டேர், இன்னொன்னு ராங் ஆன்சர் ஒன்லி. ஓகே. எது போலாம்? ட்ரூத் ஆர் டேர் போலாமா, ராங் ஆன்சர்? ராங் ஆன்சர். அது ஃபர்ஸ்ட் போலாமா? உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? நாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாயா? இது மாத்தி யோசி நீங்க சொல்றது. இது வந்து ஃபேவரட் ஃபுட், பிடிக்காத ஃபுட் நேம் சொல்லிருங்க. அப்பனா அது பிடிச்சதா பிடிக்காதனா உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் தான் இல்ல? இது சொல்லலையா? அது உங்களை ரொம்ப பயப்படுத்துற ஒரு விஷயம் என்ன? ரொம்ப பயப்படுத்துற விஷயம் வந்து ஹைட். ஹைட் பயம் இல்லையா உங்களுக்கு? சூப்பருங்க. உங்களோட ஹிடன் டேலண்ட் என்ன? என்னோட ஹிடன் டேலண்ட் வந்து நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். போய். உங்களோட ட்ரீம் ரோல் என்ன? என்னோட ட்ரீம் ரோல் வந்து ஹீரோயினா நடிக்கிறது. ராங் ஆன்சர். பிடிக்காத ஹீரோயினா ரோல். லைக் என்னோட ட்ரீம் ரோல் அது கிடையாது. ஓகே ஓகே. முடிஞ்சது.
நான் குழம்பிட்டு இந்த கேம் எடுத்து. அதுதான் அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நான் என்ன வேணா சொல்லலாம்னு சொல்லிட்டு. சோ இப்போ ட்ரூத் ஆர்டர் பேர்லாமா? உங்க லைஃப்க்கு ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? என்னடா வசனமே புரியல. One thing you are bad at. கம்யூனிகேஷன். Instagram versus real life. நான் ரியல் லைஃப் தான் ப்ரிஃபர் பண்றேன். Worst advice you got. காதலிச்சு பார், லைஃப் நல்லா இருக்கும். லைக் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, லவ் தான் நம்ம லைஃப்னு இல்ல. லைஃப்ல ஒரு பார்ட் தான் லவ். நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஒரு இன்டர்வியூல தனுஷ் சார் சொல்லிருப்பாரு, லவ் இஸ் அன் ஓவர் ரேட்டட் எமோஷன் நினைக்கிறேன் அப்படின்பாரு. நான் ஆக்சுவலி ஆமாவா ஃபீல் பண்றேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் காதல் காதல் காதல். எதுக்கு இது இவ்வளவு குளோரிஃபை பண்றீங்க? 2 பேர் லவ் பண்றாங்க, அவங்க ஒன்னா இருக்காங்கன்னா அது நல்ல விஷயம், அவ்வளவுதான். அது அவ்வளவு குளோரிஃபை பண்ணணும்லாம் இல்ல. சோ லவ் ஆக்சுவலி கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தானோ அப்படின்னு நானே ஃபீல் பண்ணிருக்கேன். செட்ல மோஸ்ட் ஆக்வர்ட் மூமெண்ட். செட்ல இல்ல, ஒரு ப்ரொமோஷன்ல. ஓகே. என்னாச்சு, ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த வேற மாதிரி ட்ரிப்போட ப்ரொமோஷன், ஏதோ ஒரு காலேஜ் ஈவெண்ட். ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவர்ல படுத்து கிடக்குறேன். ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷனா வேற பேசிட்டாரு. என்ன ப்ரொமோஷன் வச்சிருக்கேன், நீங்க போக மாட்டீங்க, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து என்ன, நம்ம வந்து பொய் சொல்றோம்னு நினைச்சுப்பாங்க. நம்ம உண்மையாவே உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவங்க நேர்ல பாக்கலன்னா நம்ம பொய் சொல்றோம்னு நினைச்சுப்பாங்க. ஒரு வரட்டு கௌரவத்துல கிளம்பி போயிட்டேன். ஆனா என்ன சுத்தமா முடியல என்னால. ரொம்ப ஃபீவர் இருக்கு. ஏதோ கையில கிடைச்ச ட்ரெஸ், மேக்கப்லாம் எதுவுமே போடல, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு என்னோட செருப்பு ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு செருப்பை மாட்டிட்டு நான் போயிட்டேன். அங்க போயிட்டு அவங்க ஆடுன்றாங்க பாடுன்றாங்க. ஆடும்போது என்னன்னா செருப்பு அந்து போச்சு. இவ்வளவு பெரிய கடைசியில பார்த்தா அது பழைய செருப்பு, பிஞ்சு போன செருப்பு போட்டு வந்தேன். செம்ம அசிங்கமா போச்சு. எல்லாரும் முன்னாடி செருப்பே இல்லாம அப்புறம் வெறுங்கால நடந்து போய்கிட்டு இருந்தேன். சோ அது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. ஒரு ஹாபிட் நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா என்ன ஹாபிட் சேஞ்ச் பண்ணனும்? கொஞ்சம் லைஃப்ல பொறுமையோட இருக்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபுட்டா இல்லனா ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பா உங்களுக்கு? தூக்கம் தான். சாப்பாடும் தான். லாஸ்ட் ஒன், சிட்டி லைஃபா இல்ல வில்லேஜ் லைஃபா? வில்லேஜ் லைஃப். ஐயே, அதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். சோ நல்லபடியா நம்ம இந்த செக்மெண்ட் வந்து முடிச்சிட்டோம். சோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணி பேசினதுல. உங்களோட பாசிட்டிவா எங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 ஹாப்பி. Thank you so much ரவினா. Thank you.